இன்றைக்கி நம்ம வீட்டில் கலர் கோலப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கோலத்துக்கு போடுற கலர் பொடி இதே மாதிரி நம்மளே வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப குறைஞ்ச அளவு செலவில் பண்ணிடலாம். அந்த மாதிரி பொடி கடையில் கிடைக்கும். அதே மாதிரி வாங்கி நல்லா கோலப்பொடி வாங்கிக்கோங்க. வெள்ளை கலர் கோலப்பொடியில் இந்த மாதிரி பொடியை கொஞ்சம் தண்ணியில் நல்லா கலக்கிக்கோங்க. சூடு தண்ணியில் கலக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர் வெளியில் வரும். இந்த மாதிரி கலக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர் பிடிக்கும். கையிலையும் கொஞ்சம் கலர் ஆகும். நல்லா சோப்பு போட்டு கழுவிக்கோங்க, போயிடும். இந்தளவுக்கு நல்லா அழுத்தி பிணைஞ்சி பாருங்கள். நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்கும். இது வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்டில் ஒரு நிழல் பகுதியில் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ மண்ணில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மண்ணில் இதே மாதிரி ஒரு கலர் எடுத்து நல்லா வெந்நீரில் கலந்துக்கோங்க. கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்குகிற 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் இந்த அளவுக்கு நிறைய பொடி கிடைக்காது. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கான கோலப்பொடி நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் பொடி கடையில் வாங்கி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ஆனால் ஃபேன் காற்றுல வச்சுக்கோங்க, வெயிலில் வச்சுக்கிடாதீங்க. நான் அது மாதிரி இருக்கிற எல்லா கலரையும் வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா காய வச்சுருக்கேன். வெயில் பட வேண்டாம், பட்டால் கலர் கொஞ்சம் மாறிடும். நல்லா வச்சு காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச எல்லா கலரையும் எடுத்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது நல்லா குவான்டிட்டி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இதே மாதிரி வீட்டிலேயே நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.